ஹாய் ஹலோடா மிஸ், வெல்கம் டு பிடிஎஸ் டீம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம மிஸ்டர் எக்ஸோட லாஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அதாவது 2/2. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தாண்டா எனக்கு வீடியோஸ் போட மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டை நீங்கள் தேய் கூட சண்டை போட்டுட்டு ஜிம்மினை பார்க்க போயிருப்பீங்க. அதோட விட்டுருந்தோம். இப்போ வாங்கடா கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் தான் ஜிம்மின் ரூமில் இருப்பீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு ஐம் சாரி, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து சாரிடா ஜிம்மின், என் மேலே நீ கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ்டா என்கிட்ட பேசுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து அதான் உங்களுக்கு நியூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்கிட்ட வந்துடுங்க. ஓ, உங்கள் கூட சண்டையா? அதான் என்கிட்ட ஐடியா கேட்க வந்திருக்கீங்களா மேடம் இப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜிம்மினை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிம்மின் பட் உங்களை பார்க்கல. அவன் குனிஞ்சின்னு ஒரு மாதிரி வால் ஃபேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத உடனே அவன் நிமிந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். பார்த்தது நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ எது கழுற? ஐம் சாரிடா, உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கே என் மேலே கோபம் வருது ஜிம்மன். ஐம் சாரிடா, ரியலி சாரி அப்படின்னு நீங்கள் அழுத பேசவும் ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதை நினச்சி உங்கள் மேலே கோபம் இருந்தாலும் நீங்கள் அழுதோன்னா அவனால் அதை பேட் பண்ணிக்கவே முடியல. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வேளையும் அவங்கள கம்ஃபர்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கனால ரொம்ப ஒரு மாதிரி அவன் பேசுகிறவனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கவும் ஜிம்மின் சரிடி அழாத பாரு, அழுது உன் ஃபேஸ் பண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவன் பேசுகிறது கேட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் பழையபடி நீங்களும் ஒன்றா தான் சுற்றுறீங்க. பட் ஜிம்மின் உங்ககிட்ட அவன் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டான். எங்கே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயத்துலேயே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே தான் போகுது. பட் நீங்கள் தேய் கூடவும் பேசவே இல்லை. தேய் உங்ககிட்ட நிறைய டைம் சாரி கேட்டு திரும்ப பேச எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பார். பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்போது ஒரு நாள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் டே வருது. எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. ஜிம்மினும் நல்லா தான் பண்ணுறான். லாஸ்ட்டாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் போய் எங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பென்ட்ரைவில் வைரஸ் ஏறி இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸும் ஸ்லைட்ஸும் ரொம்பவே ஸ்டக்காகி எரர் அப்படின்னு தான் வருது. ஸோ அதனால் உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் சொதப்புது. பட் நீங்கள் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ கிளியராக அவ்வளோ இதாக பண்ணுறீங்க. பட் உங்களோட ஸ்லைட்ஸ் தான் உங்களுக்கு சொதப்பியிருக்கும். ஸோ அதனாலேயே உங்கள் கிளாஸில் உங்களை நிறைய பேர் பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவீங்க. ரொம்ப எம்பாரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு ஃபீல். ஸோ ஜிம்மினும் பார்க்குறான். தேயாவும் ஜிம்மினும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னா தேயாவும் உங்கள் சீனியர் இல்லையா, சீனியர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ தேயாவுக்கும் சரி ஜிம்மினுக்கும் சரி உங்கள் சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கேண்டீனில் தான் உட்காந்து நடந்ததே நினச்சி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கம்ஃபர்ட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜிம்மினும் உங்களை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நோ யூஸ். அப்புறம் எல்லாருமே அப்படி வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படுத்திருந்து எதோ நடந்ததே நினச்சி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நான் உங்கள் மொபைலில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் சவுண்டை பார்த்து ஃபோனை ஓப்பன் பண்ணி ஐடியை பார்க்குறீங்க. ஐடியில் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி மெசேஜை பார்க்குறீங்க. மெசேஜில் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஐடியிலேருந்து உங்களுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கு. ஹே வாயன், நான் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். நீ என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பட் நான் உன்னை டெய்லியும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீ பண்ண ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. மொத்த ப்ரெசன்டேஷனை விட உன்னோடது ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக இருந்துச்சு. வீடியோ ஸ்லைட்ஸ் சொதப்புன்னு ஃபீல் பண்ணாத. அதனால இருந்தாலும் நீ நல்லா தான் பண்ண. எனக்கு உன் ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்து. இதுக்காக நான் ஃபீல் பண்ணாத. ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ருக்கு. நீங்கள் அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பட் நீங்கள் எந்த ரிட்டன் ரிப்ளையும் பண்ணவே இல்லை. அடிக்கடி அந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜஸ் மட்டும்தான் வருது.
ஸோ அடிக்கடி நீங்கள் அந்த மெசேஜை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவீங்க. பட் ரிப்ளை மட்டும் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஐடி யாருன்னு ஃபைண்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஜிமின் கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறீங்க. பட் யாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் டெய்லியுமே மெசேஜ் வருது, நீங்கள் பார்ப்பீங்க பட் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ அந்த மெசேஜை பார்க்க உங்கள் மனசில் ஏதோ புது ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3 டேஸாக உங்களுக்கு மெசேஜ் வரல. அந்த பர்சனை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஐடியிலேருந்து, ஹாய், என்ன 3 டேஸாக ஆளே காணல, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. பட் மெசேஜ் சீனாகவே காட்டவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, 3 டேஸாக காலேஜ் வரல, சிக்காக இருந்தான்னு. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பர்சன் தேனே நினச்சிக்கிறீங்க. தேன் கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க. உங்ககிட்ட சாரி கேட்க உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண தான் இப்படிலாம் பண்ணுறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஸோ நீங்கள் சார் வேலை தானே அதெல்லாம், சரி கொஞ்சம் ப்ளே தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தயங்க பார்த்து தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஸ்மைல் பண்ணுறத பார்த்து அவனுக்கும் ஹாப்பி. பட் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிட்டு ஏதோ சிரிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கும் அந்த பர்சனுக்காக மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் மெசேஜ் வரல. கொஞ்ச நேரம் ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, ஹலோ வயன், என்ன அதிசயமாக இருக்குது, நீ ஏன் மெசேஜ் பண்ணியிருக்க, ஐ எம் ஹாப்பி டு see யுவர் மெசேஜ். நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு ஏன்னு தெரில, அந்த மெசேஜை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிப்ஸில் ஸ்மைல் வருது. நீங்கள் மெசேஜ் பார்க்குறீங்க, ஹாய், 3 டேஸாக ஆளே காணும், சாரி, என்னை மிஸ் பண்ணிங்களா, என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வர முடியல அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட அந்த மெசேஜ் வருது. நீங்கள் ஓகே அண்ட் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த பர்சன், வாவ், நைஸ் டு மீட் யூ, நீ எனக்கு மெசேஜ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி, உங்கள் உண்மையான நேம் என்ன, ஐயோ என்ன நேம் கேட்குறா, இப்போது என்ன சொல்கிறது, ஏன் நேம் சொன்னால் தான் பேசுவியா என்ன? அப்போ நீங்கள் இல்லை, யார் கூட தெரியலை, என் டிபார்ட்மெண்ட் வேறு சொல்கிறீங்க, அதான் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் உன் கூடவே தான் இருக்கேன், லைக் அண்ட் ஷேடோ. அப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ், ஐ நோ தே, நீ என் ஷேடோ தான். ஏன் ஷேடோவா, நீங்கள் என் கிளாஸா, நான் எப்போவாச்சும் உங்களை பார்த்துருக்கேனா, பேசியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் அவ்வளோ டீஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்து பார்த்துருக்க, பேசியிருக்க, என்ன அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போது கடைசி வரை நீ யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படி தானே, சரி நான் என்ன பிளாக் பண்ணுறேன், பாய் அப்படின்றீங்க. அப்போது அவங்க, இப்போது என்ன உனக்கு, என்னை மீட் பண்ணணும், என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, சரி நம்ம கல்ச்சுரல்ஸ் டேயில் இன்னும் 3 வீக்ஸில் வருதில்ல, ஆமாம் தெரியும், அங்கே வச்சு நான் உனக்கிட்ட வரேன், உன்கிட்ட வந்து நான் யாருன்னு இன்ட்ரோ கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்றாங்க. நீங்களும் ரியலி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே தான் கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு அந்த பர்சனுக்கும், அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் தே மேலே ரிட்டர்னும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நீங்களும். ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட எதையுமே மறைச்சதில்லை. பட் இந்த மிஸ்டர் எக்ஸ் விஷயத்தில் நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ அப்புறம் ஒரு நாள் நீங்களும் ஜிமினும் வெளியே போகலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு தான் போய் பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் ஃபேஸில் தண்ணியை கோரி ஊற்றிட்டு அப்படியே ஹேண்டை ஃபோல்ட் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அப்போ அவன், அடியே குரங்கு, இப்போ ஏண்டி எழுப்பிய, டேய்
சொன்னியனே இன்னைக்கு வெளியே போகலான்னு சொல்லியிருந்தேன், இப்படி தூங்குற. ஐயோ சாரிடி செல்லம், சாரி மறந்தே போயிட்டேன், 30 minutes வெயிட் பண்ண, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். அப்போ நீங்கள் சும்மா போர் அடிக்குதுன்னு ஜிமின் ரூமில் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அந்த டேபிள் மேலே ஒரு டைரி இருக்குது. ஸோ அதை அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. நீங்களும் ஜிமினும் அப்படி வெளியே போகிறீங்க, வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க. பட் ஜிமின் உங்களை நோட் பண்ணுறான். உங்கள் ஃபேஸே சரியில்லை. ஏய் பிசாசு, என்னாச்சு? என் ஃபேஸை உருன்னு வச்சுருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், கொஞ்சம் ஹெட்டேஜாக இருக்கு. சரி நீ வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜிமினும் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்படியே தான் அந்த பர்சன்ட்டு இருந்து உங்களுக்கு ரிட்டர்னும் மெசேஜ் வருது, மிஸ்டர் எக்ஸென்ட்ரு ஐடியிலேருந்து. ஹே ஹாய், நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம், எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் மெசேஜ் பார்க்குறீங்க, பட் நீங்கள் ரிப்ளை பண்ணலை. ஹேய் என்னாச்சு? ஹேய் ரிப்ளை பண்ண மாட்டேற, என்னாச்சு வாயன்? ஹலோ கோமா அப்படின்னு கன்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே அந்த மெசேஜும் நின்றுது. நீங்கள் எதையோ யோசிச்சுட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே கல்ச்சுரல்ஸ் டே. நீங்கள் செம்மையாக ரெடியாகி உங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான் போகிறீங்க. நீங்கள் ஒரு செம்மையாக ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க, செம்மையாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க, தேதாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக சூப்பராக பிளாக் கலர் சூட்டில் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவனும் உங்களை பார்க்குறான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு பார்க்குறீங்க, அங்கே ஆனால் ஜிமின் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் தான், வயன் நீ பார்க்க செம்மையாக இருக்குடி அப்படின்றா. தேங்க்யூடி. ஆமாம் ஜிமினுங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் அவள் தெரில அப்படின்றா. ஸோ அப்போ கரெக்டாக ஜிமின் என்ட்ராகிறான். செம்ம ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக வரான். எல்லா கேர்ள்ஸும் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அவனை வச்சிருக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரில, ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறான். ஜிமின் கேஷுவலாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறான். அப்புறம் பார்ட்டி டான்ஸுன்னு அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் உங்களை டான்ஸ் பண்ண கூப்பிட்றான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணாலும் அப்புறம் ஓகே சொல்லுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் உங்ககிட்ட நீ இன்னைக்கு ரொம்ப கார்ஜியஸாக இருக்க அப்படின்றான். நீயும் தான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் அப்படின்றீங்க. ஜிமின் ஆமாம், என்ன நேற்று ரொம்ப டல்லாக இருந்த, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஜிமின் சும்மா தான். சரி இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்க, யாரையாச்சும் மீட் பண்ண போறியா என்ன? ஆமாம். யார? நீங்கள் உங்களை தான் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றீங்க. நீங்கள் இப்படி சொன்னதும் ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகி ஷாக்காக உங்களை பார்க்குறான். மிஸ்டர் எக்ஸா? என்ன சொல்கிற வாயன்? அது யார்? நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும் ஜிமின். என்ன தெரியும் உனக்கு? உன் டைரி எல்லாம் சொல்லிடுச்சே. நீ தான் அந்த மிஸ்டர் எக்ஸுன்னும் அந்த எக்ஸ் என்னை எவ்வளோ உயிராக காதலிக்கிறாருன்னு எல்லாம் தெரியும் ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷாக்டாக இருக்குது. அவர் எதுவுமே பேசலை, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏண்டா என்கிட்ட சொல்ல உனக்கு என்னடா? உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், அது எனக்கு சொந்தமானது, அதை எப்படி நீ வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் ஸ்டில் ஷாக்காக உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவரை ஷேக் பண்ணுறீங்க. அப்போ தான் அவர் ரியாலிட்டிக்கே வரான். சாரி வயன், என்னால் நீ வேற ஒருத்தர் கூட பழகுறதையோ பேசுகிறதையோ பார்க்க முடியலடி. தீ கூட பேசும்போதெல்லாம் கோவம் வரும். பட் உன் ஹாப்பி அவன்கிட்ட இருக்குன்னு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால தான் ரியலி சாரி. பட் என் லவ் உண்மையானது வயன். உண்மையானதா? அப்போ சொல்லு. என்ன? உன் லவ்வை தாண்டா மறமண்ட, சொல்லு. ஐ லவ் யூ வயன். வில் யூ பி மை
கேர்ள் ஃப்ரெண்ட் எவர்? நீங்கள் அப்படியே திங்க் பண்ணுற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னை விட அழகான பொண்ணு வேறு எவ்வளோ உனக்கு கிடைக்க மாட்டா. ஸோ ஓகே தான் அப்படின்றீங்க ஜிமின். ரொம்ப பண்ணுறடி நீ. ஹே, என்ன சொன்ன? ஓகேவா? நிஜமா? அப்படின்னு நீங்கள் சொன்னதே அவன் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஆமாடா லூஸு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நடந்த நீங்கள் கான்ஃபிடன்ஸ் பண்ணுறது, நீங்கள் ஜிமின் கிட்ட லவ்வை சொன்னது, ஹக் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவருக்கு ஹர்ட் ஆனாலும் பட் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு விட்டுருப்பாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேயாங் தான்டா. ஸோ இதோடய நான் அந்த 2 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன்டா. எப்படி கொண்டு போனேன், எப்படி முடிச்சேன்லாம் எனக்கு தெரில. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்டா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோஸ் இதை விட பெஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன்டா. பாய்டா, லவ் யூ. சராங்.